ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சமையல் எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஆனால் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். தேங்காவை ஈவனாக உடைக்கணும். அதுக்கு முதல்ல தேங்காயில் இருக்கிற நாரை இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி சுத்தப்படுத்தின தேங்காவை தண்ணி உள்ள ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா முக்கி எடுத்துடலாம். 2-3 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் தேங்காவை நல்லா ஈரப்படுத்திடலாம். இப்போ அரிவாள் இல்லைன்னா கல் வச்சு உடைச்சோன்னா ஈவனாக உடைஞ்சிடும். அப்பளம் இல்லைன்னா பப்படம் வாங்கினோன்னே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு காய்ச்சும் போது செவந்து போகும். அப்படி செவந்து போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அப்பளம் இல்லைன்னா பப்படத்தை ஸ்டோர் பண்ணி வெளியவே வச்சுட்டு காய்ச்சினோன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், செவந்து போகாமையும் இருக்கும். பெருங்காயம் கட்டியாக இருக்கும். அதை நம்ம டைம் இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பு, ரசம், பலகார வகைக்கெல்லாம் பெருங்காய உருண்டைகளை போட்டு சமைக்க வசதியாக இருக்கும். அந்த மாதிரி உருட்டிய உருண்டைகளை 1 இல்லைன்னா 2 நாள் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பன்னீரை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா பன்னீரோட ஃப்ரெஷ்னஸ் கம்மியாயிடும். அதை இந்த மாதிரி கைப்படாமல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நாள்படவும் இருக்கும். ஆனால் நம்ம மறக்காமல் எக்ஸ்பைரி டேட்டை இந்த கண்டெய்னர் மேலே எழுதி ஒட்ட வச்சிடணும். இட்லி மாவு இல்லைன்னா வெந்தய தோசை மாவு ரொம்ப புளிச்சிருக்கும். அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற ஆற வைத்த பாலை நம்ம விட்டு நம்ம தோசை வாத்தோன்னா புளிப்பும் கம்மியாகும், தோசையும் நல்லா பட்டு பட்டாக வாக்க வரும். வாழைப்பூ உரிக்கும்போது நம்ம கையெல்லாம் இந்த மாதிரி கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம தேங்காய் எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவினோன்னா நமக்கு கை ரொம்ப சுத்தமாகி நீட்டாக இருக்கும். குழம்பு இல்லைன்னா ரசம் இல்லைன்னா மோர்க்குழம்பு செஞ்ச உடனே மூடி போட்டு மூடி வச்சோன்னா அதில் தண்ணி பட்டு குழம்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மூடி வச்சோன்னா நமக்கு குழம்போட ருசி அப்படியே இருக்கும். சிக்கரி கலக்காமல் டிகாஷன் தயார் பண்ணும்போது சில டைமு டிகாஷன் நமக்கு தண்ணியாக கிடைக்கும். அப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம். அந்த டிகாஷனோட நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா ஆற்றணுன்னா டிகாஷன் ஸ்ட்ராங்காகிடும். அப்படி நல்ல ஸ்ட்ராங்கான டிகாஷனில் நம்ம பால் கலந்து சூடான ஃபில்டர் காஃபி தயார் பண்ணிடலாம். இந்த காஃபி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா தயார் பண்ண காஃபி மேலே டிகாஷனை விட்டுடலாம். ஃபில்டர் காஃபி மணத்தோட காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது அந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணீர் விட்டு கொதிக்க விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சினோன்னா நமக்கு பால் ஸ்வீட் நல்லா வரும். துவரம் பருப்பு இல்லைன்னா பாசி பருப்பை நம்ம சாம்பாருக்கு 30 நிமிஷம் ஊற விடணும். அப்படி ஊற விட்ட பருப்பில் நம்ம ஒரு துண்டு பெருங்காயத்தை சேர்த்து வேக வச்சோம்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும்.
பூரி மாவு போட்ட உடனே எண்ணெயில் வச்சு பொரிச்சோன்னா நல்லா உப்பி வரும். வெள்ளை பலகாரம்லாம் செய்யும்போது மண்டை வெள்ளத்தை உடைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு துருவி அதை ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வச்சிட்டோன்னா இந்த மாதிரி வெள்ளை பலகாரம்லாம் செய்யும்போது நம்ம அதை உபயோகிக்க வசதியாக இருக்கும். சாம்பார் இல்லைன்னா குழம்புக்கு நம்ம சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுப்போம். அந்த மாதிரி வறுக்கும்போது இந்த சுவை கூடுறதுக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கணுன்னா சாம்பார் இல்லைன்னா குழம்போட சுவை இன்னும் அதிகரிக்கும். சப்பாத்தி இல்லைன்னா புல்கா மாவு பிசையும் போது சூடான தண்ணியில் தான் நம்ம கோதுமை மாவை பிசையணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தியோ இல்லை புல்காவோ மிருதுவாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். பஜ்ஜி மாவு செய்யும்போது அதோட நம்ம ஆப்பசோடா கலந்து செய்வோம். சில டைம் ஆப்பசோடா இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருக்கிற இட்லி மாவை சேர்த்து நம்ம பஜ்ஜி செஞ்சோன்னா சாஃப்டாக இருக்கும், பஜ்ஜியும் நல்லா உப்பி வரும். பொரியல் இல்லைன்னா கூட்டு செய்யும்போது சிலப்போ அதனோட சுவை கம்மியாக இருக்கும். அந்த சுவையை அதிகரிக்க நம்ம இந்த மாதிரி காய் வேகும் போதே ஒரு 2லேருந்து 3 கருவேப்பிலையை சேர்த்து நம்ம வேக வச்சுட்டு செஞ்சோன்னா அந்த கூட்டோட சுவை இன்னும் அதிகரிக்கும். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.